இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து அற்புதமானவர். நீங்க பார்க்குறீங்களா? தேவனுடைய கூடாரம் இதுவே ஒரு அற்புதம் தான். இந்த இடம் ஒரு காலத்தில் ஒரு தென்னந்தோட்டமாக இருந்தது. ஒரே சகோதரர் இந்த இடத்தை வாங்கி இயேசுடைய ஊழியத்துக்கு கொடுத்து இந்த இடத்துல ஜனங்கள் கூடி வருவதற்கான பெரிய கட்டடத்தை கட்டுங்கன்னு சொன்னாங்க. கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அதனுடைய முன்பகுதியை நீங்கள் பார்க்குறீங்க. அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல இருக்கீங்களா? இன்னும் முடியலை. கொஞ்சம் இடம் வர வேண்டியது இருக்குது. அது வந்துட்ட பிறகு தான் ஃப்ரண்ட் சைடு கர்த்தர் விரும்புகிறபடி முடிக்கப்படும். சில காரியம் அப்படி ஆண்டவர் தாமதிப்பார். ஒரு பெரிய நோக்கத்தோடு தாமதிப்பார். ஆனால் ஏற்ற வேளையில் அதெல்லாம் நிறைவேறும். அதனால் பல காரியங்களை தேவன் ஏற்ற வேளையில் அப்படிதான் நிறைவேற்றி தந்திருக்கிறார். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அழகான ஜெபம். ஒரு பக்தன் ஜெபிக்கிறார். 94 சங்கீதம் 18 வசனத்துல, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கால் சறுக்கிட்டு சொல்லுவாங்க, பாத்ரூமில் போனாங்க, கால் சறுக்கிட்டா கீழே விழுந்தாங்க, அடிபட்டு கால் எலும்பு முறிஞ்சு படுக்கையில் ஆயிட்டாங்க. பஸ்ஸில் ஏறும்போது திடீர்னு கால் சறுக்கிட்டு கீழே விழுந்தனால் அடிபட்டு படுக்கையில் ஆயிட்டாங்க. ஒரு சறுக்குதல். வேகமாக ரோட்டில் நடந்து போகும்போது கவனிக்கல, அப்படியே ஒரு தண்ணீர் இருந்தது, வலிக்கிட்டு சறுக்கிட்டு. இந்த சறுக்குதல் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வரக்கூடிய ஒரு காரியம்தான். நம்ம நடந்து போகிற பாதையில் சறுக்கிட்டுன்னு சொல்லக்கூடியது. கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிட்டு, நான் விழுந்து அடிபட்டு படுக்கையிலாகி அல்லது என் உயிருக்கு ஆபத்து வராதபடி சறுக்கின சமயத்தில் தெய்வரீர் உம்முடைய கிருபை, நீ என்னை தாங்கிட்டீங்க. இதுதான் அவருடைய அனுபவம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனுபவம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். எத்தனை சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்குதல் வந்தது, உங்களுடைய வேலையில் சறுக்குதல் வந்தது, உங்களுடைய குடும்ப காரியத்தில் ஒரு சறுக்குதல் வந்தது, உங்களுடைய ஊழியத்தில் ஒரு சறுக்குதல் வந்தது. அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் நல்லா போய்கிட்டு அந்த திடீர்னு சறுக்கிட்டு, திடீர்னு ஒரு பேக், திடீர்னு ஒரு பின்மாற்றம், திடீர்னு ஒரு நஷ்டம் சொல்ல சறுக்குதல். அப்படி வரும்போது அடுத்து என்ன ஆகுமோ பயப்படுவான். டக்குன்னு ஒருத்தர் கை தாங்கினா எப்படி இருக்கும்? ஐயோ, நான் அழிஞ்சு போயிருப்பேன், ஒருத்தர் கரம் தூக்கி என்னை தாங்கிட்டாரு. அதுதான் கர்த்தர். ஆண்டவரே, என் கால் சறுக்குகிறது, அதே ஆசீர்வாதம் இழந்துக்கிட்டே வர்றேன், நன்மை இழந்துக்கிட்டே வர்றேன், பின்மாற்றத்தில் போய்கிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணேன்னு தெரியல. அப்போ தேவனுடைய கிருபை, நம்மையில் வச்ச கிருபை அப்படியே தாங்கி நாம் அடிபடாதபடி, சேதமடையாதபடி, விழுந்து அழிந்து விடாதபடி நம்மை தூக்கி நிறுத்துகிறார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. இந்த பக்தன் அந்த அனுபவத்தை தன் வாழ்க்கையில் அனுபவிச்சதுனால, ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது உங்களுடைய கிருபை தாங்கிட்டேன். இன்னைக்கு சறுக்குதல்ல நீங்க நிற்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் அப்படியே சறுக்குதல்ல நிற்கிறீங்க. ஆபத்தான சூழ்நிலையில என்னாகுமோ எப்படி ஆகுமோ, நீ ஆண்டவர் கரம் நீட்டி, நான் இருக்கிறேன், பயப்படாத, என் கிருபை உன் மேலே இருக்குது, உன் மேலே நான் நினைவாக இருக்கிறேன், நான் தாங்குகிறேன் என்று. பேதுரு பாருங்க, கடல் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறார். சரிக்கிட்டு ஒரு பயத்துக்கு இடம் கொடுத்துட்டார். அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே ரட்சின்னு கூப்பிட்டார். மூழ்கி போறதுக்கு முன்னால ஐயசு தடனை கரம் நீட்டி தூக்கிட்டார். அதே மாதிரி நீங்க சறுக்க ஆரம்பிச்ச உடனே இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை காப்பாற்றும் அப்படின்னு நீங்க கையை நீட்டி கூப்பிடும் போது அவருடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கும். இந்த இயேசுவின் கரம் உங்களுக்கு நீட்டப்பட்டிருக்க. மகளே, மகனே, நான் இருக்கிறேன், நான் உன்னை தூக்கி பாதுகாத்து நடத்துவேன்னு சொல்லுகிறார். அவருடைய கையில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, ஒரு சறுக்குதல்ல நின்று கொண்டு இருக்கிறாப்பா, என்னாகுமோ எப்படி ஆகுமோ, இதுலேருந்து எப்படி மீண்டு வருவேனோ அப்படின்னு கலங்கி கொண்டு இருந்தேன். ஆண்டவர், உங்க கரத்தில் என் கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.